திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 598, அதிகாரம் ஊக்கமுடைமை. 1910ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி அமெரிக்காவில் உலக புகழ்பெற்ற ஹெவிவெயிட் சாம்பியன் குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. சுமார் 22,000 ரசிகர்கள் போட்டியை காண அரங்கத்தில் நிறைந்திருந்தனர். அப்போட்டியில் பங்கு பெறுகின்ற 2 வீரர்களும் புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர்கள். ஒருவர் ஜிம் ஜெப்ரீஸ், மற்றொருவர் ஜாக் ஜான்சன். இவர்களுடைய போட்டியை அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்தனர். இப்போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவரே உலகில் மாபெரும் குத்துச்சண்டை வீரர் என புகழ் பெறுவார் என்பதால் கூட்டம் அலைமோதியது. குத்துச்சண்டை போட்டியை பார்க்க அக்கூட்டத்தில் ஒரு 15 வயது சிறுவன் ஒருவன் வந்திருந்தான். சிறு வயதிலிருந்தே குத்துச்சண்டை போட்டியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தான். தானும் உலக புகழ்பெற்ற ஒரு குத்துச்சண்டை வீரனாய் திகழ வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவரை எதிர்காலத்தில் நான் வெல்வேன் என்று அன்று தனக்குள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டான். குத்துச்சண்டை போட்டியில் ஜாக் ஜான்சன் வெற்றியடைந்தார். அச்சிறுவன் மறுநாள் முதல் குத்துச்சண்டை பழகும் பையில் ஜாக் ஜான்சனின் படத்தை வரைந்தான். தினமும் அவரோடு சண்டை போடுவது போல அந்த பையை கையால் குத்தி சண்டை பழகி வந்தான். விடாமுயற்சியோடு தொடர் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தான். உள்ளூரில் நடைபெற்ற பல குத்துச்சண்டை போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடினான். தனது 24வது வயதில் அவன் உறுதி எடுத்துக்கொண்டபடியே புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரரான ஜாக் ஜான்சனுடன் மோதும் வாய்ப்பை பெற்றார். இருவருக்கும் போட்டி கடுமையாக இருந்தது. அனுபவம் வாய்ந்த ஜாக்சனின் தாக்குதல்கள் பலமாக அவனை தாக்கியது. எனினும் அந்த தாக்குதல்களை சமாளித்து எவராலும் வெற்றி பெறவே இயலாத ஜான்சனை தோற்கடித்து வெற்றி வாகை சூடினான். ஜாக் டெம்சே என்னும் அச்சிறுவன் பின்னாளில் அமெரிக்காவின் புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரராக வலம் வந்தார். மனதில் ஊக்கமில்லாதவர் இவ்வுலகில் தாம் வன்மையுடையவர் என தம்மை தாமே மதிக்கும் பெருமையினை அடைய மாட்டார்கள் என்பதை உள்ளம் இல்லாதவர் ஏதார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஊக்கமில்லையேல் தோல்வி, ஊக்கமே வாழ்வின் வெற்றி.